ஈரோட்டில் இந்து முன்னணியினரால் ஒட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த சுவரொட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு பல்வேறு அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுத்து வருகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அந்த சுவரொட்டி சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டு தொடர்ந்து செய்யப்படுகின்ற செயல்களால் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து மத ரீதியான வேறுபாடினை வெகுஜன மக்களிடையே புகுத்தி மத ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற செயலாக நாம் கருதுகின்றோம். மேலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல், குறிப்பாக தர்காக்களை தாக்குதல், குடியிருப்புகளை தாக்குவது போன்ற இழி செயல்களை தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது சமூகத்தினை, அமைதியாக வாழுகின்ற தமிழக மக்களிடையே சமூக வேறுபாட்டினை, மத வேறுபாட்டினை சீர்குலைக்கின்ற செயலாக நாம் கருதி, அதன் அடிப்படையில் துரிதமான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுவினை கூடுதல் இயக்குனர் அவர்களிடம் நாங்கள் இன்று மனுவாக ஒப்படைத்து விட்டு வந்திருக்கின்றோம். நேரடியாக இதை மறுக்க முன்வராத இந்து முன்னணியினரை நாம் தொடர்பு கொண்டபோது இச்சுவரொட்டிக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்தனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த சுவரொட்டியை ஒட்டியவருடன் அடையாளம் தெரியாத மற்றொருவர் நடத்திய உரையாடலும் இணையத்தில் வலம் வர தொடங்கியுள்ளது. அந்த போஸ்டர் உண்மையா இல்லையா, இல்ல யாராவது டிசைன் பண்ணி போட்டுக்கிறாங்களா, எந்த ஒரு ஊர்ஜினமும் நாம படிச்சுக்கணும் இல்லையா, அதுக்குதான் சம்பந்தப்பட்ட நம்பருக்கு அந்த மாதிரி இது போடல. அந்த மாதிரி நம்பர் நாம போஸ்டர் எல்லாம் இங்கே போட்டு ஒட்டல. சரி சரியா, போஸ்டர் ஒட்டி இருந்தா போட்டுருக்கலாம். ஓகேவா? உனக்கு அந்த நம்பர் எதுல இருந்து வந்து, வாட்ஸ்அப்ல இருந்து வந்ததா? இல்ல, அது Facebookல இருக்குது. இப்ப நீங்க Facebook போய் பாருங்க, நிறைய Facebookல இருக்குது, இந்த வாட்ஸ்அப்ல இருக்குது. எனக்கு இப்ப உங்களுக்கு நான் எப்படி அனுப்பணும்னா அந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நான் சென்னையா? ஆமா. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? சென்னை. அது மட்டும் போதும். சென்னை அது மட்டும் போதுமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது வந்து நாங்க தான் ஒட்டியிருக்கோம். நீங்க என்ன பண்றமோ பண்ணுங்க, பாக்கலாம். அப்படிங்களா? சரி, ரைட்டு. ஆமா, சரி, நீங்க தானே ஒட்டினீங்க, கன்ஃபார்ம்ல? ஒரே செகண்ட். ஹலோ. இல்லங்க, நீங்க தான் ஒட்டினீங்க கன்ஃபார்மா? அந்த நம்பர் போட்டிருக்குதே, நீங்க தான் ஒட்டிருக்கீங்க, கரெக்டா? சரி, ஒரு நிமிஷம். அதுக்காக நீ போன் பண்ணி நீ என்ன பண்ணுவோம்? நீ இப்ப நீங்க ஒட்டுனீங்களா இல்லையா அதை கேட்கறதுக்கு தான் ஓட்டு. நான் நீ என்ன பண்ணணும்? சரி, ரைட்டு. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், சரிங்களா? ரைட்டு. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது குறித்த உண்மை வெளிவரும். கபீஷ் பாலகிருஷ்ணன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.